இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மக்கள் வீரஞ்செறிந்த போர் நடத்துவதாக புதின் புகழாரம். ஹோர்மோஸ் நீரிணை விவகாரத்தில் ட்ரம்புக்கு தொடரும் நெருக்கடி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை நீதிபதி ஸ்வர்ணகாந்தா விசாரிக்க எதிர்ப்பு. விசாரணையை புறக்கணித்து சத்தியாகிரக போராட்டம் அறிவித்தார் கெஜ்ரிவால். இரண்டாவது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டி தமிழ்நாடு சாதனை. திராவிட மாடல் தனித்துவமான மாடல் என்பது நிரூபணம் என ஸ்டாலின் பெருமிதம். கேரளாவில் மருத்துவ மாணவர் உயிரிழந்ததை கண்டித்து முழு அடைப்பு. பேருந்துகள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் உணவு கிடைக்காமல் பயணிகள் பரிதவிப்பு. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மக்கள் வீரஞ்செறிந்த போராட்டம் நடத்தி வருவதாக ரஷ்யா புகழ்ந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஈரான் உலகத்துக்கே சவால் விடுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தொடங்கிய போர் நிறுத்தப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் அதில் எந்த முடிவும் எட்டப்படாமல் தோல்வியடைந்தது. ஈரானின் துறைமுக நகரங்களை அமெரிக்க போர் கப்பல்கள் முற்றுகையிட்டதை கண்டித்து ஹோர்முஸ் நீரிணையை திறக்க அந்நாடு மறுத்து வருவதால் பன்னாட்டு எண்ணெய் கப்பல்கள் தவித்து வருகின்றன. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நேற்று சந்தித்தார். அப்போது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 20 ஆண்டு கால ராஜதந்திர உறவு வலுவாக இருப்பதாக கூறிய புதின், ரஷ்யா தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்தையும் ஈரானுக்கு செய்யும் என உறுதியளித்தார். சொந்த மண்ணின் இறையாண்மையை காக்க வீரஞ்செறிந்த போராட்டத்தை ஈரான் மக்கள் நடத்தி வருவதாக புதின் புகழ்ந்தார். ஈரான் மக்களின் போராட்டத்தை அவர் புகழ்ந்ததும் ஈரானுக்கு ஆதரவாக இருப்போம் என கூறியதும் உலக நாடுகளை கவனிக்க வைத்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் எண்ணெய் கப்பல்களை அனுமதிப்பது தொடர்பான விவாதம் முடிவுக்கு வரும் வரை அணுசக்தி திட்டம் குறித்த விவாதங்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஈரான் கொடுத்த முன்மொழிவை முதலில் ஏற்க மறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்று வெள்ளை மாளிகையில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஹோர்முஸ் நீரிணையை திறக்க மறுப்பதன் மூலம் அதை ஒரு பொருளாதார அணு ஆயுதமாக ஈரான் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி உயிருடன் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த ரூபியோ, அவர் உயிருடன் இல்லை என்று சொல்வதற்கு தங்களிடம் ஆதாரம் எதுவும் இல்லை என்றார். இந்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ், உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் வகையில் எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் அவற்றை போக விடாமல் தடுப்பதும் சர்வதேச கடல் சட்டத்தை மீறும் செயல் என்பதால் ஈரான் உடனடியாக ஹோர்முஸ் நீரிணையை திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் ஐநாவில் 1982 ஆண்டு கொண்டுவரப்பட்ட கடல்சார் சட்டத்தை ஆதரித்து ஈரான் கையெழுத்திடவில்லை என்றும், எனவே அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் ஐநாவுக்கான ஈரான் தூதர் அமீர் சையது இறைவானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதால் ஈரான் விவகாரம் ட்ரம்புக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நீதிமன்ற விசாரணை புறக்கணிப்பை சத்தியாகிரக போராட்டம் என்று டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கையை மாற்றி அமைத்ததில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு கெஜ்ரிவால், திரு மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோரை டெல்லி சிபிஐ நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் விடுவித்தது. இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி திருமதி ஸ்வர்ணகாந்தா சர்மா விசாரிக்கிறார். இந்நிலையில் அவர் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி திருமதி ஸ்வர்ணகாந்தா வழக்கிலிருந்து விலக மறுத்துவிட்டார். இந்த விசாரணையில் தங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பிக்கை இல்லை என்று திரு கெஜ்ரிவாலும் திரு மணீஷ் சிசோடியாவும் நீதிபதி திருமதி ஸ்வர்ணகாந்தாவுக்கு கடிதம் எழுதினர். நீதிபதி RSS உடன் தொடர்புடையவர் என்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் உள்ளிட்ட பதவிகளில் இருப்பதை கூறியுள்ள அவர்கள் இன்று நீதிமன்ற விசாரணையை புறக்கணித்து டெல்லியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். வழக்கில் இருந்து விலக வேண்டும் என்ற திரு கெஜ்ரிவாலின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துவிட்ட நிலையில் தாம் நீதித்துறையை மதிப்பதாகவும், ஆனால் தற்போதைய சூழலில் சத்தியாகிரக பாதையை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் நீதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் அனைத்தையும் விரிவாக கூறியிருப்பதாகவும் திரு கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி மாநில தலைவர் திரு சௌரவ் பரத்வாஜ், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேருடன் பாஜகவில் இணைந்த திரு ராகவ் சத்தா மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்.
கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யும் திரு சத்தா கடந்த ஓராண்டாகவே பாஜகவுடன் ரகசிய தொடர்பு வைத்திருந்ததாக அவர் சாடியுள்ளார். நடிகை பிரினிதி சோப்ராவை திரு சத்தா திருமணம் செய்து கொண்டதை சுட்டிக்காட்டிய திரு சௌரவ், இதற்கு காரணமே ஆம் ஆத்மி கட்சி கொடுத்த MP பதவிதான் என்று தெரிவித்துள்ளார். இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து 2வது ஆண்டாக பதிவு செய்து தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டில் 11.19% வளர்ச்சியை கண்ட தமிழ்நாடு 2025-26 நிதியாண்டில் 10.83% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக ஒன்றிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில் தமிழ்நாடு என்றாலே சாதனை 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 என்று தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் தனித்துவமான மாடல் என்று சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து இப்போது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறப்பான தமது நிர்வாகத்திற்கு உழைப்பால் துணை நின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி என தெரிவித்துள்ள அவர், இது தொடக்கம்தான் என்றும் இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். நம்முடைய போட்டி இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுடன் அல்ல என்றும் தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உயர வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக 4 நாள் பயணமாக கொடைக்கானலுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ள திரு ஸ்டாலின் கொடைக்கானல் ஏரி சாலையில் 3வது நாளாக இன்று நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சருடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்ததுடன் அவரை பின்தொடர்ந்து நடைபயிற்சியும் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஏரிச்சாலை முழுவதும் திடீரென சைக்கிளில் வலம் வந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். பின்னர் தனியார் அருங்காட்சியகம் ஒன்றுக்கு அழைப்பின் பேரில் சென்ற திரு ஸ்டாலின் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பழமையான மற்றும் அரிதான கார்களை பார்வையிட்டார். பழைய வகையான புல்லட் பைக்குகள், ரேடியோ வகைகளை பார்த்து ரசித்த அவர் பழம்பொருட்கள் சேமிப்பு முறை பற்றி அங்குள்ள பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். கேரளாவில் பல் மருத்துவ மாணவர் உயிரிழந்ததை கண்டித்து நடந்த மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த நிதின் ராஜ் என்ற மாணவர் கண்ணூர் அஞ்சரக்கண்டியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். கடந்த 10ஆம் தேதி கல்லூரி மாடியில் இருந்து விழுந்து அவர் உயிரிழந்தார். பட்டியலின மாணவரான நிதின் ராஜை சாதி பாகுபாடுடன் ஆசிரியர்கள் நடத்தியதாகவும் ஆசிரியர்கள் துன்புறுத்தல் காரணமாகவே அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் பல் உடற்கூறியல் துறை தலைவர் MK ராம் தலைமறைவாக உள்ளார். 2வது குற்றவாளியான சங்கீதா நம்பியார் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் மாணவர் உயிரிழப்புக்கு நீதி வேண்டி 52 தலித் அமைப்புகள் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன. அதன் ஒரு பகுதியாக பத்தனம்திட்டா மாவட்டம் அடூரில் பேருந்துகளை மறித்தும் தரையில் அமர்ந்தும் போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கோட்டயம், கண்ணூர், திருவனந்தபுரத்தில் பேருந்துகள் முன்பு மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். அடூரில் முழு அடைப்பு போராட்டத்தை மீறி திறந்திருந்த கடைகளை மூடச் சொல்லி ஒரு தரப்பினர் கடைக்குள் புகுந்து முழக்கமிட்டனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். முழு அடைப்பு போராட்டத்தால் உணவகங்கள் மூடப்பட்டு பேருந்துகள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டதால் உணவு கூட கிடைக்காமல் குழந்தைகளுடன் வந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ഞങ്ങൾ ഭക്ഷണം കഴിക്കാൻ ഞങ്ങൾ പൊടിക്കുഞ്ഞുങ്ങൾ ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് വൈകാത്തതാ കണ്ടോ. ഒരു ചിന്തിക്കാനുള്ള കഴിവില്ലേ. നാളെ ഒരു കാലത്ത് അവന്മാരുടെ വീട്ടിലായിരുന്നു അവന്മാരത് ചെയ്തേ. അവന്മാരുടെ ഭാര്യമാരെല്ലാം ജോലിക്ക് പോകുന്നില്ലേ. இதனிடையே பல் மருத்துவ மாணவர் நிதின்ராஜ் மரணத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கண்ணூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேசிய ஜனதாதளம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தொடங்கியது. மீனாட்சியம்மன் ஆட்சி பொறுப்பேற்கும் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும் திக்விஜயம் நேற்றும் நடைபெற்றதை அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி மதுரையே விழாக்கோலம் பூண்டிருந்தது. வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆர்கிட், கொடைக்கானலின் கார்னேஷன், ஜர்புரா, கோல்டன் ராடு, ஆஸ்கரஸ் ஆகிய பூக்களை கொண்டு 30 லட்சம் ரூபாய் செலவில் 10 டன் எடையுள்ள பல வண்ண பூக்களால் கோயிலுக்குள் திருமண மேடை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது.
சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத, மங்கள வாத்தியங்கள் முழங்க காலை 8:35 8:59 மணிக்குள் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட போது கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பெண்களும் புதிதாக தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர். திருக்கல்யாணம் முடிந்ததும் பக்தர்கள் மணமக்களுக்கு மொய் எழுதினர். அதைத் தொடர்ந்து மதுரை சேதுபதி பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திருமண விருந்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாசி வீதிகளில் நாளை தேரோட்டமும், வரும் 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெற உள்ளன. இனி வருவது செய்தி துளிகள். சிக்கிம் மாநிலத்தின் உட்கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். அம்மாநில தலைநகர் கேங்டாக்கில் நடைபெற்ற சிக்கிம் உருவானதன் பொன்விழா நிறைவு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் கிழக்கின் சொர்க்கம் என சிக்கிமை புகழ்ந்தார். சிக்கிமின் இயற்கை விவசாயம் மற்றும் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை பாராட்டிய திரு மோடி, கிழக்கே செயல்படு என்ற கொள்கை தற்போது வேகமாக செயல்படு என மாறியுள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக இளைஞர்கள் குழுவுடன் சேர்ந்து சீருடை அணிந்து பிரதமர் கால்பந்து விளையாடி மகிழ்ந்தார். மேற்கு வங்கத்தில் நாளை 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 294 தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக 152 தொகுதிகளில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. 2ஆம் கட்ட தேர்தலில் கொல்கத்தா வடக்கு, வடக்கு 24 பர்கானா, தெற்கு 24 பர்கானா, ஹவுரா உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 1448 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள நிலையில் 3.21 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத பாஜக மேற்கு வங்கத்தில் பொய் வாக்குறுதி அளித்திருப்பதாக ஆம் ஆத்மி முன்னாள் முதலமைச்சர் திருமதி அதிஷி விமர்சித்துள்ளார். கடந்த ஆண்டு ஜனவரியில் நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்படும் என்று பாஜக வாக்குறுதி அளித்தது. 2026 மார்ச் 8ஆம் தேதிக்குள் முதல் தவணை தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று பாஜக உறுதியளித்ததை சுட்டிக்காட்டியுள்ள திருமதி அதிஷி, பிரதமர் திரு மோடியின் உத்தரவாதம் பொய் வாக்குறுதியானதாக குற்றம் சாட்டியுள்ளார். கட்டணமில்லா பேருந்து பயணம், இலவச மருத்துவ சிகிச்சை உள்ளிட்ட ஆம் ஆத்மி அரசின் மக்கள் நலத் திட்டங்களை பாஜக முடக்க முயற்சிப்பதாகவும் திருமதி அதிஷி கூறியுள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். இதற்காக சென்னையில் இருந்து நேற்றிரவு தனி விமானத்தில் மதுரை சென்ற அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூரை அடைந்து முருகன் கோயிலில் தரிசனம் செய்தார். தரிசனத்தை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக தூத்துக்குடி விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானத்தில் சென்னை திரும்பினார். வெயில் கொடுமையை தணிக்க மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயில் யானை அபயாம்பிகைக்கு சிறப்பு குளியல் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயில் வளாகத்தில் உள்ள பிரத்யேக குளத்தில் யானை அபயாம்பிகை மகிழ்ச்சியுடன் நீராடியதை பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தினமும் காலை மாலை என இரு வேளைகளிலும் யானைக்கு குளியல் மற்றும் நடைப்பயிற்சிக்கு பின் ஓய்வு அளிக்கப்படுவதுடன் தேவையான கரும்பு, வாழைப்பழம், தேங்காய் போன்ற உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகின்றன. உதகை அருகே சோலாடா கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் 2 குட்டிகளை தவிக்கவிட்டு சென்ற தாய் புலியை வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவசாய தோட்டத்தில் 3 நாட்களுக்கு முன் 2 புலிக்குட்டிகள் தென்பட்டது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்கு வந்த வனத்துறையினர் ஒரு புலிக்குட்டியை முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிப்பதுடன் மற்றொரு குட்டியை தேடி வருகின்றனர். தாய் புலி இறை தேடி சென்றபோது உயிரிழந்திருக்கலாம் அல்லது குட்டிகளை விட்டு சென்றிருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் அதை கண்டறிய 8 இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனப்பகுதியில் இருந்து தாயை பிரிந்த குட்டி யானையை மீண்டும் தாயுடன் சேர்க்கும் பணி 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. ட்ரோன் கேமரா உதவியுடன் தாய் யானையை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 417 புள்ளிகள் சரிந்து 76,887 புள்ளிகளாக இருந்தது.
தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 97 புள்ளிகள் குறைந்து 23,996 புள்ளிகளாக நிறைவு பெற்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாயாகவும் 1 கிராம் 14,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் மக்கள் வீரஞ்செறிந்த போராட்டம் நடத்தி வருவதாக ரஷ்ய அதிபர் புதின் புகழ்ந்துள்ளார். தொடர்ந்து 2வது ஆண்டாக இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளாவில் பல் மருத்துவ மாணவர் உயிரிழந்ததை கண்டித்து நடந்த மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டத்தால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். Ladies and gentlemen, welcome to Johnny